இந்த மகிழ்ச்சி ஆண்டு ஓய்வு நாள் மிக சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை திருச்சபை ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் அனுசரிக்கின்றோம். ஆண்டுடைய வருகையின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டுடைய சன்னிதானத்தில் இணைந்து வருகை தந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவரின் திருப்பெயராலே வழிபாட்டு நிகழ்ச்சிகளை வாழ்த்தி வரவேற்றுக் கொடுத்து நம் யாவது உலகால் படிக்க கட்டளை போது அமைதியான பகுதிகளை வழிபாடு நிகழ்ச்சி நம்மை நாம தயார்படுத்திக் கொள்வோம். கடவுள் மைந்த தூய் ஆவியானவரை பெயரால் சமம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை முடிச்சூட்டி காலத்தை அன்பின் பரவலாக எல்லா வாழ்விற்கும் வளமைகளுக்கும் காரணமே ஆசீர்வாதம் நிறைந்த இந்த ஓய்வு நாளில் காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுகிறோம். 2023 ஆண்டினுடைய 11 மாதங்களை இறைவனுடைய கிருபை நாளை நிறைவு செய்து 12வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் ஆண்டவரை அதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை ஞாயிற்றுக்கிழமைகளை நாங்கள் அனுசரிக்கும்படியான நல் வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் சொல்லுகிறோம். திருச்சபை ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளை நாங்கள் கண்டு இறை சன்னிதானத்திலே இணைந்து வந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தமை காது ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இவ்வழிபாட்டு இறைவனாகிய ஆண்டவரின் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீங்கள் அருளைத்தார். மிக சிறப்பாக உன் வழிபாட்டை நாங்கள் பாடப்போகிற பாடல்களையும் திரடிக்கப் போகிற விண்ணப்பங்களையும் வாசித்து தியானிக்கப் போகிறதான ஒரு திருவார்த்தைகளையும் கட்டளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இவை அனைத்தின் கூடாக ஒரு நாம மகிமையடைய ஆண்டவராக இறைவன் கிருபை செய்கிறார். மிக சிறப்பாக வழிபாட்டிலே ஒரு திருமைகளும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவினுடைய திரு உடலையும் உதரத்தையும் நாங்கள் உட்கொண்டு பாடம் பண்ண இருக்கிறோம். எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பரிசோதனை செய்து எங்கள் பாவ குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்யவும் இது அருளக்கூடிய மன்னிப்போடு கூட இந்த புனிதமான பந்தியில் எங்களை இணைத்துக் கொள்ள ஆண்டவராக இறைவன் தாமே கிருபை செய்கிறார்கள். மழை இருக்கக்கூடிய சூழலிலும் நம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுகளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற நம்முடைய மக்களை பங்கெடுப்பதற்காக ஆயத்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறவர்களையும் இறை சன்னிதானத்தில் இணைத்து தந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாளில் மாற்றுவதே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிறேன். திருச்சபையினுடைய பொன்னாள் பெருந்தலைவர் அறிவு ராஜகம்பீர மைந்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இறைவன் இவர் வழியாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கி வாழ்வாக கற்றுக் கொடுமை செய்கிறார். வழிபாட்டின் துவக்கம் முதல் கொடி மட்டுமாக இந்த திருப்பிரசனமும் புதிய ஆவியான நல்முறை நீங்கள் யாவதோடு நிறைத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே வழியை செலுத்தோம். வழிபாட்டுக்கு காரணமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் பண்ணமாக 53வது ஞான பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவரும் வல்ல பிதாவே என்கிற 53வது ஞான பாடல்.
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தை நமது பிதாவாகிய கடவுளிடம் கவனச்சிறுதையும் உள்ளவர்களால் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அவரை கெஞ்சி கேட்போம். நமது சராய கர்த்தருடைய திருநாமத்தை உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் அடைக்கலம் போட்டு வருகிறோம். அளவில்லாத உள்ள கடவுளே, எங்களை சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய் ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குறுத்தப்படினார். விசுவாசமுடையவனாய் திருமுழுக்கு பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்துள்ளோம். எழுந்து நின்று கிறிஸ்து வருகை முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பெற்றோம். பாடல் புத்தகத்தில் 4ஆம் பக்கத்தில் அடங்கியுள்ளது. உமக்கு நீராகிய நாட்டுமாவை உயர்த்துகிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஏவலும் உமது வழிகளை எனக்கு காட்டி உமது பாதைகளை எனக்கு
முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, உன் கணத்தின் விண்ணப்பத்தை கேளாமல் நீ எதுவரைக்கும் கோபப்படுவீர். கண்ணீராகி ஆகாரத்தால் அவர்களை போஷித்தீர், மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாக கொடுத்தீர். உங்கள் அயலாருக்குள் எங்கள் இணைந்து வாசிப்போம். சேனைகளின் கடவுளே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், முகத்தை பிரகாசிக்கப்படும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். யாவரும் அமர்ந்து கிறிஸ்து வருகையில் முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை தொடர்ந்து படிக்க கவனமாக கேட்போம். பழைய பாட்டின் பகுதியாக இசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64ஆம் அதிகாரம்
முதல் 9 வசனங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். புஸ்தகம் 64 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்ததிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை விரித்தெழுப்பி உருக்கும் அக்னி எரியுமாகவும் அக்னி கண்ணீரை தொங்கும் பண்ணுமாகவும் பர்வதங்கள் முன்பாக உருக்கும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் குறுகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடுங்கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டுக்கானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விரித்துக் கொள்கிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கீழே. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றென்றைக்கும் அக்கிரமத்தை நிறுத்திக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாடும், நாங்கள் அனைவரும் உங்களுடைய ஜனங்களை வாசிக்க வேண்டிய பணியை வாசிக்க முடியாது என்று கருதுகிறேன். அப்படியே வாசிக்கிற நிருப பகுதி அது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை வாசித்து கவனமாய் கேட்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தமானவர்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவரும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனானாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினானாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டாதவர்களாய் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்றால் உங்களை இன்றைக்காக வாசிப்ப நிறுவ பகுதி வாசிக்க முடியும்.
மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசிக்க முடியும். ஆண்டவருடைய வாழ்வை திருமொழிகளை படிக்க கேட்டனம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24ஆம் பக்கம் உள்ள நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிவிக்கிறேன். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரு வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமாக எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் பிறந்தவரே, கடவுளின் கடவுள், ஜோதியின் ஜோதி, மெய்யான கடவுளின் மெய்யான கடவுள், பிதாவுடைய வஸ்துவானவர். இவனை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. மனிதனாகி நமக்காகவும் வளர்ச்சிக்கு நிமித்தமாகவும் பரலோகத்திலே பரிசுத்தமானார். பொது விழாத்திற்கு நமக்காக சூழலையோடு மறைத்தடக்கம் பண்ணப்பட்டார். வேத வார்த்தையின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ராஜ்யத்திற்கு முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. ஒரு பிதா என்று குமாரன் கூறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமானவரோடு மகிமைப்படுத்துகிறவர், வரிசைகளை கொண்டு உரைப்பவருமாமே. யாவும் அமர்ந்திருக்கும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபை ஆண்டின் முதல் ஓய்வு நாள். இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு மிக்க ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாளிலே உங்கள் ஆயராக என் பிள்ளைக்கு நம் திருச்சபையில் ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது எனக்கு ஆயுதமாக. எங்கள் ஊரில் யோசிச்சாங்க. எல்லாருக்கும் சொல்லும்போது, ஐயர் இங்கே தராமல் அங்கே தராதே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை சமாளித்து அவருடைய முதல் பிறந்த நாளை எங்கள் ஊரிலே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டோம். இந்த நாளிலே இந்த சிறப்பு வழிபாட்டில் நம் திருச்சபையில் பிள்ளைக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு ஞானஸ்தானத்தை யார் கொடுப்பது என்று நாங்கள் சிந்தித்த போது எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வந்தவர் அன்புக்குரிய ஆயர் அவர்கள் தான். ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் சிறு வயதிலிருந்து நான் பார்த்த 2 ஆயர்கள் எங்கள் திருச்சபையினுடைய ஆயர் அருள் திரு ஜே. ஜான் சுந்தரம் ஐயர் அவர்கள்.
நான் விடுமுறைக்கு சோழூர் எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன். அங்கே நான் பார்க்கக்கூடிய ஒரே ஆயர் அது ராஜகம்பீர பைரவர் தான். என்னுடைய பள்ளி காலங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு 16-17 வயது வரைக்கும் நான் பார்த்த ஆயர்கள் இவர்கள் இருவர் தான். அதிலும் ராஜகம்பீர பைரவர்கள் ஊழியத்தின் பாதையில் மிக சிறப்போடு தன்னுடைய இறை ஊழியத்தை செய்தவர்கள். உங்கள் எல்லாருக்கும் அறிந்தவர்கள் நம்முடைய இயேசுவின் முன்னாள் பெருந்தலைவராகவும் அவர் சிறப்போடு செயலாற்றினார். தான் பணி செய்த இடத்துல பணி நியமனம் பெற்று பணி ஓய்வு காலம் வரையிலும் 34 ஆண்டுகளாக ஒரே கோதர் வட்டத்தில் இறை ஊழியத்தை செய்தவர். இந்த நாளிலே ஆயர் அவர்கள் பிள்ளைக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயரிடத்தில் போய் கேட்டபோது அவருக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல அழைப்பு திருப்பத்தூர் கல்வாரியில் திருச்சபையில் அவர் சிறப்பு விருந்தினராக நேரத்தை ஒதுக்கியிருந்தார். ஆனால் நான் போய் கேட்டபோது தவிர்க்க முடியாமல் வருகிறேன், நிச்சயம் வருகிறேன் என்று சொல்லி ஆயர் அவர்கள் அந்த நிகழ்வை ஒத்தி வைத்துவிட்டு நம்மிடத்தில் இப்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் ஊழியத்தின் பாதையில் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தக்கூடியவர். இந்த நாளில் ஆயர் அவர்கள் வந்திருப்பது மிக சிறப்பு மிக்க ஒன்று. ஆயர் அவர்களை நம்முடைய ஈசுலுசாவின் முன்னாள் பெருந்தலைவர் அதற்கு டாக்டர் ராஜகம்பீர அவர்களை அன்போடு கூட நேரத்தில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்தில் அன்பு ஆயர் அவர்கள் நமக்கு சிறப்பு இறை செய்தியை பகிர்ந்தளிப்பார்கள். அதன் பிறகு நாம் ஞானஸ்தானிகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். நம் அனைவரும் இறை செய்தி காரியமாக பாடல் புத்தகத்தில் 139வது ஞான பாடலை செய்தி காயத்தமாக நாம் பாடுவோம். 139வது ஞான பாடல். பாடல் முடிவில் ஆயர் அவர்கள் நமக்கு சிறப்பு இறை செய்தி பகிர்ந்தளிப்பார்கள்.
நமது பிதாவாகிய கடவுளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினரும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் இந்த நேரத்தால் கொண்டிருக்கிறார் என்று நமது தியானத்திற்கு நாளில் குறிப்பிட்டு விளையாடுவது சற்று முன்பாக வாசித்த சுவிசேஷமாக மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களாக இருக்கிறது. நான் நன்மை வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை வந்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை கொண்டியை கட்டியதை காண்பீர்கள். அதை அழைத்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராவது ஒருவர் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவர்களுக்கு அனுப்பி விடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசலத்தை கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அழைத்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்களில் சிலர் நீங்கள் குட்டியை அழைப்பது என்ன என்று கேட்டார்கள். இயேசு கற்பித்தபடி அவர்கள் விட்டு சொன்னார்கள். அப்போது அவர்கள் போகிறார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதில் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதில் மேல் ஏறி போனார். அநேகம் தங்கள் வஸ்திரங்களை வழியை ஒழித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை சந்தித்து வழியை நடத்தினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்திலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் நாட்டையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசனாய்களை ஆர்ப்பரித்தார்கள் என்பதை சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய திருவசனத்தை கேட்கிற நேரம் சுவாமி, உங்களுடைய ஆவியினாலே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் வேறு சிந்தனைகள் எல்லாம் அவற்றி உங்களுடைய வார்த்தைகள் உருவாக்கி கொண்டு அந்த வழியில் நடப்பதற்கு உடைய ஆவியாளர்கள் வாய் வார்த்தைகள் இருதயத்திற்காக உங்களுடைய சமூகம் உறுதியாக ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நான் எப்படி உங்கள் மத்தியில் வந்தேன் என்பதை நம்முடைய கோரிகள் உங்களுக்கு அப்படி விளக்கி சொல்லியிருந்தார். அவருடைய அன்புக்கும் அவருடைய அழைப்புக்கும் அதை அனுமதித்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை வருஷத்தினுடைய முதல் ஞாயிறு அப்படி அழைத்து இந்த திருச்சபையை நம்முடைய முன்னோர்கள் கௌரவித்திருக்கிறார்கள். பொதுவாக வருகை ஞாயிறு என்று சொன்னால் நம்முடைய எண்ணமெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தே அமைந்திருக்கும். பரபரப்பாகிவிடும். பண்டிகைக்கு என்ன செய்யலாம், என்ன உடை எடுக்கலாம், என்ன உணவுகளை அணியலாம், என்ன விதமான உற்சாகங்களிலே கொண்டாட்டங்களிலே நாம் ஈடுபடலாம் என்று இப்போது திட்டப்படுகிறது என்று இது பொதுவாக. ஆனால் இந்த வருகை என்பது குழந்தையாக பிரதேசத்தை வரவேற்கிறதார்கள். நேரங்களிலே எக்கால சந்திப்போடு கூட அவரை நோக்கி இறங்கி வருவார். வந்து ஒரு அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு
குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் 2 பிரிவாக பிரிப்பார். போன வாரங்களில் நாம் பார்த்தோம். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல பிரிப்பார். பிரித்து அவர்களை நியாயம் விசாரிப்பார். அதுதான் இப்போ வர அந்த கிறிஸ்துமஸ் வர அது கிருபையும் இரக்கமும் நிறைந்த பிதாவாகிய கடவுள் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த பெருநாள். அது இது அல்ல. இந்த நாள் நமக்கு ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 13வது அதிகாரம் புகழ் பிரசங்க பகுதியில் ஒரு பகுதிதான். வானம் மொழியும் பையனமும் மடமட என்று நிலை பெயர ஆன பொருளெல்லாம் அதர்களோடு அவரவர் தந்தம் வரிசையில் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். வருகிறார் என்ற செய்தி நமக்கு இப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி. சாதாரணமாக திருச்சபை மக்கள் எல்லாருமே சாதனை ராஜா, சங்கை ராஜா, சாமி வாரமே எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து என் கண்கள் கூட்டு போகிறது என்று சீக்கிரமாக வாங்கன்னு சொல்றாரு. அவர் சீக்கிரமாக வந்துட்டா என்ன நடக்கும் என்கிறதை ஏற்கனவே அவர் நமக்கு நினைவுபடுத்தி விட்டார். வலதுபுறமா இடதுபுறமா என்று தீர்க்கிறதற்காக வருகிறார். அது நம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஒரு மரத்தை அந்த கனியில அறியப்படும் என்று சொல்வார்கள். இந்த பகுதியில் பின்னால் வருகிற ஒரு ஓமை கூட ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்தில் கனிகளில்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். உடனடியாக பட்டு போய்விடுகிறது. அத்தி மரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள். இறைவன் இல்லாமலும் இதயம் இல்லாமலும் வாழ்கிறவர்கள். ஆகவே நாமும் ஒரு அத்தி மரத்தின் போல கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் பயமுறுத்துகிறதை போல தோன்றும். ஆனால் ஒரு எச்சரிப்பு தான். அது வருகிறதுக்கு முன்பாகவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் உணர்கிறதுக்கு கடவுள் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். பிடித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள், பகல் கூடியவர்களாக இருங்கள், இரவு கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று கடந்த சில வாரங்களாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார். நமக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றக்கூடிய அந்த கணக்கை ஆண்டவர் விசாரிக்கிறார். 5 வாங்கினவர் 10 ஆக்கினேன் என்று சொன்னார். நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை நான் அதிகத்தில் அதிபதியாக்குவேன் என்று சொல்லி அவன் பெருக்கி இருக்கின்ற அந்த செல்வத்துக்கு அதிகமாக கொடுத்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி 2 தாளத்தை வாங்கினவர் நான் அதை இரட்டிப்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கும் அதே வார்த்தை இருந்தார். ஆனால் 1 தாளத்தை வாங்கினவர் நீ கோபக்காரனும் விதைக்காரர்களுக்கு அறுக்கிறவருமாய் இருக்கிறீர், அதனாலே நீ கொடுத்ததை மண்ணிலும் குறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு கோபம் வருகிறது.
மதிகண்டனை, இந்த காசை நீ காசுக்காரத்தில் கொடுத்திருந்தால் கூட நான் வந்து அதை நான் வட்டியோடு வாங்கியிருப்பேனே, இந்த சாதாரண அறிவு கூட உனக்கு இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அவரிடத்திலிருந்து பிடுங்கி 5 தாலந்து வாங்கியவனிடத்தில் கொடுத்து விடுங்கள். இவனை போய் அழுகையும் பத்திரகைக்குமான இடத்தில் தள்ளி விடுங்கள். கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றாமல் போகிறவர்களுக்கான கடவுளுடைய தீர்ப்பு. எல்லாருக்கும் கடவுள் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். என்னென்ன நிலையில நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று இருக்கிற நிலைமையில புரிந்து கொள்ளுங்கள். அந்த பொறுப்புகளை நாம் சரியாக ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நிறைவேற்றுகிறோமோ இல்லையா என்பது ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கும். ஏறக்குறைய 11 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். 11 மாதங்களும் கடவுளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வசனத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆலயங்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, நாம் திணறுகிற அளவுக்கு கடவுளுடைய வசனம் சொல்லப்படுகிறது. கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று வள்ளுவர் ஒரு குரலிலே சொல்வார். என்ன கற்றிருக்கிறீர்களோ அந்த கற்றவைகளுக்கு நேராக நாம் நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கற்றதுனால என்ன பயன் என்று அதே வள்ளுவர் சொல்கிறார். கற்றதினால் ஆய பயனிற்குள் வாழறிவன் நற்றாள் தொழாதேன் அப்படின்னு சொல்றார். நீ எவ்வளவு படிப்பறிவு பெற்றவனாகவும் உயர்ந்த ஞானியாகவும் மேதையாகவும் அறிஞனாகவும் இருந்தாலும் கூட இறைவனை வழிபடவில்லை என்றால், இறைவனுடைய வழியில் படவில்லை என்று சொன்னால், நம்முடைய கல்வியினாலே நம்முடைய மேதாவித்தனத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவரும் சொல்லுகிறார். இந்த வாரத்தில் நாம் கேட்கின்ற செய்தியை வெளியே போனவுடனே மறந்து போய்விடுகிறோம். பல நேரங்களில் அடுத்த வாரம் ஐயர் வந்து பிரசங்கம் அடைகிறேன், போன வாரம் செய்தி என்ன என்று கேட்டால் வெறும் மௌனமாகவே இருக்கிற ஒரு திருச்சபையை பல இடங்களில் நான் பார்க்கிறேன். நாமும் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி இருக்கிறது போல அதை கடந்து போய்விடுகிறோம். இப்படிதான் ஒரு போதகர் ஒரு சிறிய ஒரு கதையை சொன்னார். நகைச்சுவையாக தான். ஒரு டாக்டரு, ஒரு வக்கீல், ஒரு போதகர், இவங்க 3 பேரும் ஒரு நாள் வேட்டைக்கு போனாங்க. காட்டு ஆளுங்க ஒரு துப்பாக்கி எடுத்துக்கணும். அவர்கள் போய் அந்த இரவில் ஒரு மான் அவர்கள் இருந்து போகும்போது 3 பேரும் துப்பாக்கி எடுத்து சொல்லியிருக்காங்க. மான் இறந்து போகிறது. அதை போய் அவர்கள் கிட்ட போய் பார்த்த உடனே அவர்களுக்குள் விவாதம். என்ன விவாதம் என்று சொன்னால், என்னுடைய துப்பாக்கிகளுக்கு போன குண்டுதான் இந்த மானை கொன்று போட்டிருக்கிறது என்று எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக ஒரு மனிதன் போகும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வாதம் செய்கிறது கேட்டார். அப்போது அவர்கள் விஷயத்தை சொல்லுகிறார்கள். மானை பார்த்தோம், நான் சுட்டேன் என்று டாக்டர் சொல்கிறார். ஏன் துப்பாக்கிகளுக்கு போனவர்கள் தான் மானை கொன்றது. அதே போல வக்கீலும் சொல்லியிருக்கிறார், அதே போல போதகரும் சொல்லியிருக்கிறார், ஐயரும் சொல்லியிருக்கிறார். சரி வாங்க போய் அந்த மான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிட்டு அந்த மானை கிட்ட போய் பார்த்தாங்க. கிட்ட போய் பார்த்த உடனே அந்த வந்த மனிதர் என்ன சொன்னா, இது போதகருடைய துப்பாக்கி வந்த குண்டுதான் இந்த மானை கொண்டு போட்டிருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார். அதே எப்படி நீங்கள் அவருக்கு கரெக்டாக சொல்கிறீங்க? இந்த மானை நல்லா உண்டு பாருங்க. அந்த குண்டு வந்து இந்த மானினுடைய காதில், இந்த காதில் நுழைந்து அந்த காது வழியாக வெளியே வந்திருக்கிறது. போதகர் சுட்ட துப்பாக்கிகளுக்கு பாய்ந்த குண்டு இந்த காதில் போய் அந்த காதில் வந்துச்சு.
இதில் என்ன செய்தி இருக்கிறதுன்னு சொன்னால், போதகப்பட்ட பிரசங்கம் இந்த காதில் வந்து அந்த காதில் போய்விடுவது இருக்கிறதை போலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய ஜனம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் வழியிலே நடந்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று அவர் வாக்களித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது இங்கே கூட வாசிக்க இந்த பகுதியில் தன்னுடைய 2 சீடரை அழைத்து, நீங்கள் போய் எதிரே இருக்கிற கிராமத்தில் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் இது ஆண்டவனுக்கு தேவை. உலகமும் அதன் நிறைவும் பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது இல்லையா? நம்முடைய என்று ஏதாவது வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நாம் பிறந்தோமா? இல்லை. இந்த உலகத்தில் நான் பிறக்கும்போது நிர்வாணமாகத்தான் வந்தேன், இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நிர்வாணமாகத்தான் போகிறேன் என்று யோபு சொல்கிறார். பெரிய செல்வங்கள் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக முடியாது. இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடையது என்று சொன்னால், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சொன்னால், ஆண்டவருடைய தேவைக்கு நாம் தயாராக இருக்கிற கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தை உணர்கிற உணர்வை கொடுத்திருக்கிறார். இதுதான் வந்து குறித்து 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறார். இது இல்லை என்று நாம் சொல்லுகிறதுக்கு நம்மிடத்தில் ஒன்று குறையும். நிறைவாகவே வைத்திருக்கிறார். பாத்திரம் நிரப்பி வழியத்தக்கதாக ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாருக்கும் நிரம்பி வழிகிறது. சர்க்குலர் சகலம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ கோடி பேர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை நிறைவாக வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்தபடியினால் நம்ம எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் பெற்று எல்லா நலத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கடவுளுக்கு முன்பாக நான் எண்ணத்தை ஆண்டவருக்கு செலுத்துவேன். இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதக்காரன் சொல்வது போல, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு நான் நேர்ந்து கொண்ட பொருத்தனையை அவர் ஜனமனைத்துக்கு முன்பாக செலுத்துவேன். கடவுள் என்னை ரட்சித்திருக்கிறார். பாவம், பிசாசு, மரணம், இந்த ஞானஸ்நானத்துடைய ஞான அர்த்தம் அதுதான். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை செய்திருக்கிறார். ஆகவே அந்த விடுதலைத்தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கே அமர்ந்திருக்கிறோம். நாம யாருக்கும் குடியிருந்தோம், நம்மனை அஞ்சோம் என்று சொல்வார் முடியாது. அந்த மாதிரி யாருக்குமே நாம் அடிமை இல்லை. எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று படைப்பின் காலத்திலேயே நாம் பார்க்கிறோம். இவ்வளவு செய்திருக்கிற இறைவனுக்கு நாம் தேவை என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்கும்போது நம்முடைய உணர்வு நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். பசங்க பாடுவோம். குட்டி நாணைய கழுதை, குட்டி நாணைய இயேசுராஜா ஏறி வரும், குட்டி நாணைய அழகாக பாடுவாங்க. ஏனென்றால் இது ஆண்டவருக்கு தேவை. கழுதை இருக்கிறது ஒரு மனிதர்களினால் அற்பமாக எனப்படுகிற ஒரு விலங்கு. அவர் வருகையின் போது ராஜாவாக வருகிறார் என்று சொன்னோம் இல்லையா? இந்த ராஜா குதிரையில் வரவில்லை, ஆணையில் வரவில்லை, பெரிய பரிவாரங்களோடு கூட வரவில்லை, எளிமையாக வருகிறார். என்னிடத்தில் வருகிறார், என்னோடு கூட பயணம் பண்ண விரும்புகிறார்.
ஆகவே இங்கிருந்து போகும்போது அவரோடு கூட தான் போக வேண்டும், அவருடைய கையை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அதற்காக இது ஆண்டவருக்கு தேவை என்றால் அவர் விட்டு விடுவான். அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். தடையே சொல்லக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வருகிறதுக்கு தடையே சொல்லக்கூடாது. பல நேரங்களில் நம் திருச்சபை வளராமல் போவதற்கு தலைமுறைகளுடைய நம்பிக்கை குறைவுதான். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாசத்தினுடைய அந்த பரிமாற்றம் பெற்றோர்களிடத்திலே போனவர் குறைவாகவே போயிருக்கிறது. நல்லவனாவதும் தீயவனாவதும் அது அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசியாவதும் விசுவாசம் அல்லாமல் போவதற்கும் யார் காரணம்? நாமே தான் காரணம். ஆகவே தான் ஞானஸ்நானத்தை சொல்கிறோம். இந்த கிறிஸ்தவ இந்த விசுவாசத்தில் இந்த பிள்ளை கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்வதற்கு வேண்டிய ஆலோசனைகளையும் உதவியும் எங்களால் இயன்ற கொடுப்போம் என்று சொல்லி இந்த இடத்துல பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் திருச்சபையாக நீங்கள் கூட இதற்கு வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். கண்காணிக்க வேண்டும். கடவுள் கண்காணிக்கிறாரே நம்மை. ஆகவே அப்படி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை அவருடைய வளர்ப்பிலே வளர வேண்டும் என்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருக்கு உகந்தவராய் நாம் வளர வேண்டும். அதை தான் ரோமர்கள் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு பிரியமும் உகந்ததுமான ஜீவபலிகளாய் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடவுளுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இதுதான் இந்த வருகை காலத்தினுடைய அழைப்பு. ஆண்டவர் வருகிறார், நம்மை நியாயத்திற்கு வருகிறார். நாம் அவருக்கு பயன்பட்டோமா என்கிறதை விசாரிக்க வருகிறார். ஆகவே தான் விழிப்பாயிருங்கள், மணவாளன் வரப்போகிறார், புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நாம் மணவாளனோடு கூட அந்த மணவீட்டிற்குள் பிரவேசிப்போம். இல்லை என்றால் நேரடியாகவே சொல்லிவிடுகிறார், உங்களை எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரரே என்று நம்மை புறக்கணித்து விடுவார். ஆகவே இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. இந்த நிமிடம் தான் நமக்கு நிதர்சனமானது. அடுத்த நிமிடம் நமக்கு கிடைக்கிறது என்றால் கடவுளுடைய சுத்த கிருபையாகத்தான் இருக்கும். ஆகவே இருக்கும்போதே இறைவனுக்கு பிரியமாய் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிறதை நாம் உணர்ந்து கொண்டு, அவருடைய வசனத்திலே உணர்ந்து கொண்டு, அவருடைய பரிசுத்தமான சாக்கிரமத்திலே உணர்ந்து கொண்டு நாம் அதன் வழியிலே நடக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு தேவையானவர்கள் நாம். ஆகவே அவரிடத்தில் வருவதற்கு நீங்களே உங்களுக்கு தடை சொல்லாமலும், நம்முடைய தலைவர்களுக்கு தடை விதிக்காமலும் எல்லோரும் ஏகமாய் கூடி ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதைதான் சங்கீதக்காரன் சொல்கிறார். என்பதாவது சங்கீதக்காரர் எசையா தரிசன புத்தகம் 64வது அதிகாரத்தில் சொல்கிறார், பிதாவே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நீர் இறங்கி வார், அக்னியை போல இறங்கி வார், பராக்கிரமமாய் இறங்கி வார், வந்து எங்களை சத்துருக்களிலிருந்து காப்பாற்றும். இப்பொழுது நாங்கள் வெறும் களிமண்கள் தான், உம்மிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்க எப்படி விரும்புகிறீரோ அப்படி எங்களை வணைந்து கொள்ளும். ஆகவே பிதா ஒரு குயவனை போலவும் நாம் களிமண்ணை போலவும் ஒரு ஒப்புமையை ஆண்டவருக்கு பழையப்பட்ட பகுதியில் சொல்கிறார். அந்த களிமண் ஒரு குயவனிடத்தில் இருந்தால்தான் அது வடிவங்களை பெறும், உருவங்களை பெறும். ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் அவர் நம்மை அவர் விரும்புகிற வண்ணமாக வணைந்து கொள்வார். எல்லாமே அவருடையது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அதில் அவர்கள் சென்று அதை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு தன்னுடைய வஸ்திரங்களை அந்த குட்டியின் மேல் விரிக்கிறார்கள். அவரை ஏற்றி அமர வைக்கிறார்கள். வழியெல்லாம் அவருக்கு கிளைகளையும் இலைகளையும் ஆடைகளையும் விரித்து அவரை வரவேற்கிறார்கள். நான் வருகையிலே என்னை வரவேற்க எங்கும் பூமழை பொழிகிறது என்று ஒரு வார்த்தை, ஒரு பாடல் வரிகள் வந்து, நான் வரும்போது என்னை வரவேற்கிறதுக்கு வழியெல்லாம் இந்த பூமழை பொழிய வேண்டும். அதை தான் அங்கே செய்கிறார். அவர் வருகிறார். வரும்போது உன்னையும் என்னையும் சந்திக்க வருகிறார் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவும் கடவுள் நமக்கு கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்ற உணர்வோடு கூட, நன்றி உணர்வோடு கூட அவரை நம்மையே அவருக்கு பாதைகளை செவை பண்ணுகிறதுக்கு நம்மை அடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது வருகிறவர் இப்பொழுது சாதாரணமாக வருகிறது, ரட்சகராகவே வருகிறார். இறைவனுடைய